स्तनगिरितटी शुद्धमुत्पोत्य कृष्णं पारार्त्यं स्वं सुधिसदशिर सिद्धमध्यापयन्ति सोच्छिष्टायां शयनगलितं याबलात्कृत्य भुङ्क्ते गोदा तस्यै नमैतमितं भूय एवास्तु भूयः अन्नवयल पुதுவை ஆண்டாள் அரங்கற்கு பண்ணு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளைச் சொல்லு. கோதாநாச்சியார் அருளிச் செய்த திருப்பாவையிலே இன்றைய தினம் 12வது பாசுரம். கனைத்தளங் கற்றருமை கன்றுக்கு இறங்கி நினைத்து முளைவழியே நின்று பால் சோர நனைத்தில்லம் சேராக்கும் நற்செல்வன் தங்காய் பனித்தலை வீழ நின் வாசல் கடைபற்றி சினத்தினால் தென்னிலங்கை கோமானைச் செற்ற மனத்துக்கெனியானைப் பாட ஒன்னே வாய்த்திரவாய் இனித்தான் எழுந்திராய் இதென்ன பேருறக்கம் அனைத்தில்லத்தாரும் அறிந்து கேள் ஓர் எம்பாவாய். இளைய பெருமாளைப் போலே கிருஷ்ணனை பிரியாது கைங்கரியம் செய்து கொண்டு தன் தொழிலான பால் கறப்பதையும் மறந்து கிடக்கும் ஒருவனுடைய தங்கையை எழுப்புகிறார்கள் இப்பாட்டிலே. முன்பாட்டிலே தங்களது தர்மத்தை செய்பவர்களுடைய குலத்தில் பிறந்த பெண் பிள்ளை எழுப்பப்பட்டால், இப்பாட்டில் தனது தர்மத்தை கருதாது கிருஷ்ண கைங்கரியத்தில் ஊன்றியிருக்கும் ஒருவனது தங்கையை எழுப்புகின்றார்கள். இந்த இடத்திலே உங்களுக்கு ஒரு புதிர். கிருஷ்ணனை பிரியாது கைங்கரியம் செய்து கொண்டு தன் தொழிலான பால் கறப்பதையும் மறந்து கிடக்கும் ஒருவனுடைய தங்கையை எழுப்புகிறார்கள்னு வந்திருக்கு இந்த பாட்டில். அதாவது எழுப்பப்படுபவள் ஒருவனுடைய தங்கை என்று கொடுத்திருக்கிறார்கள். அந்த தங்கையினுடைய அண்ணன் அவன் பெயரும் இந்த பாசுரத்திலே இருக்கிறது. என்னன்னு உங்கள் பார்க்காம சொல்ல முடியுமா? சில பேர் சரியாக யூகித்திருப்பீர்கள். அவனுடைய பெயர் செல்வன், நற்செல்வன் தங்காய் அப்படின்னு அந்த அவனுடைய தங்கையை குறிக்கிறார். அவனுடைய பெயர் நற்செல்வன். சில பேர் சரியாக ஊகித்திருப்பீர்கள், உங்களுக்கு மார்க். அவனுடைய பெயர் செல்வன். இந்த நல்லது அடைமொழியாக நற்செல்வன், அவனுடைய தங்காய் அப்படின்னு வருது. கண்ணனுக்கு நெருங்கிய தோழனான அந்த ஆயனுக்கு, நற்செல்வன் என்ற ஆயனுக்கு இளங்கண்டுகளோடு கூடிய எருமைகள் பல உண்டு. அவன் எப்பொழுதும் கண்ணனோடு கூடி திரிபவன் ஆகையாலே அவன் வீட்டு எருமைகளை கறப்பார் யாரும் இல்லை. காலத்தில் கறக்கப் பெறாமையினாலே அவைகள் கண்டுகளை நினைந்து பால் சொரியும். அந்த பால் என்ன ஆகும்? வெள்ளம் போல பெருகி நிற்குமாம். அந்த ஆயர்பாடியிலே அந்த இல்லத்தைச் சேர்ந்த இடத்துல பூராக பால் சேராக கிடக்குமாம். எங்கும் பால் சேரு. நம் பால் சோறுன்னு கேள்விப்பட்டிருக்கோம். இங்கே பால் மண்ணே பால் சேராக காணப்படுகிறதாம். இப்படிப்பட்ட பால் வளமுடைய நற்செல்வன் தங்காய் என வெளியிருப்பவர்கள் உள்ளே படுத்துறவங்களை எழுப்புகிறார்கள். இந்த பசுக்கள் எல்லாம் எப்படிப்பட்ட பசுக்களாம்? ஆண்டாள் 3வது பாசுரத்திலே ஓங்கி உலகளந்த பாசுரத்திலே குறிப்பிட்டிருக்கிறாளே, தேங்காதே புக்கிருந்து சீட்ட முளைபத்தி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள். அப்படிப்பட்ட பசுக்களாம் இங்கே இருப்பவை அனைத்துமே. இங்கே கறவை பசுக்கள் பால் சொரிவதிலே எந்த ஒரு தடையும் இல்லை. ஆனால் இந்த பாத்திரங்கள் ஏந்துகிறார்கள் இந்த பாலுக்கு, அதில் தான் தடை ஏற்படுமாம். மாற்ற ஒரு சின்ன பாத்திரமானாலும் அதுவும் நிரம்பி போடுது. ஒரு பெரிய பாத்திரத்தை கொண்டு வந்தாலும் அதுவும் சீக்கிரமாக நிரம்பி வருது. அந்த பாத்திரத்தை மாற்றுவதற்கு சிறிது நேரமாகும் இல்லையா? அப்பொழுதும் அந்த பாலை பொழிந்து கொண்டிருக்குமாம் அந்த கறவை பசுக்கள். அந்த மாதிரியாக வெள்ளம் ஏற்படுகிறது, பால் வெள்ளம் ஏற்படுகிறது அப்படின்னு அழகாக காமிக்கிறார்கள் இந்த பாட்டில். சில பேர் என்ன பண்ணுவான், தானம் பண்ணிக்கொண்டே இருப்பார்கள். அப்படி ஒரு சமயத்திலே ஒரு வேளையிலே தானம் பண்ண முடியாமல் அவர்களுக்கு போயிடுத்தனா அது ரொம்ப மனசு கஷ்டப்படுவாளாம். ஆஹா, நம்ம தானம் பண்ண முடியாமல் இருக்கே அப்படின்னு கஷ்டப்படுவாளாம். அதுபோல தான் எம்பெருமான் கூட எப்படி அடியார்களுடைய காரியங்களை உரிய காலத்தில் செய்ய பெறாவிடில் அது என்னமோ கடனுக்கு வட்டி பெறுகிறது போல அவன் திருவுள்ளம் கலங்குவானாம். அதுபோல பசுக்களும் என்ன பண்ணுறது, உரிய காலத்திலே கறக்கப்பெறாவிட்டால் முளை தடுப்பு, அந்த கடுப்புன்னு ஆகும் இல்லையோ,
அந்த மாதிரி கடுப்பு ஏற்பட்டு கனைக்க ஆரம்பிக்குமாம். அதைத்தான் கனைத்திடம் கற்றெருமை, அந்த கன்றை அவித்து விடுவன் இல்லை, இந்த பசுவையும் அங்கேருந்து அவித்து விடுறதுக்கு இல்லை. அதனால் ரெண்டுமே அவித்து விடாமல் கட்டப்பட்டிருக்கிறது. இப்போது கனைத்து என்ன பண்ணுறது, இந்த எருமையானது அப்படியே ஏங்குகிறது. தன்னுடைய கன்றுக்குட்டி வராதா, இந்த பாலையெல்லாம் தேங்கி இருக்கின்ற பாலை அது குடிக்காதா என்று அந்த கன்றுக்குட்டி இருக்கிற பக்கம் பார்த்து பார்த்து ஏங்குகிறதாம். அதே போலத்தான் அந்த கன்றுக்குட்டியும் தாய்ப்பசுவிற்கும் பாலை சாப்பிட வேண்டும் என்ற எண்ணத்திலே ஏங்கி ஏங்கி அங்கேயும் இங்கேயும் அப்படியே கட்டின இடத்திலேயே ஓடிக்கொண்டிருக்குமாம். இந்த கற்றெருமைகள் எல்லாம் ஏங்கி பார்த்து கொண்டு கனைக்கிறதாம். அத்தனை கற்றுகள் எல்லாம் கனைக்கிறதாம் தன்னுடைய கன்றை பார்த்து. அப்பவும் ஒன்றும் நடக்கலை. சரி, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அது தன்னுடைய தேங்கி இருக்கும் கடுப்பு பெற்றிருக்கும் அந்த பாலை கண்டு கொட்டி தன் அந்த காம்புகளிலே வாயை வைத்தால் போல் எண்ணிக்கொண்டு அதை அப்படியே சொரிகிறதாம். அது வெள்ளமாக அங்கே காட்சியளிக்கிறது என்று காட்டுறார். இங்கே ஒரு அற்புதமான விஷயத்தை காட்டுகிறார்கள் பூர்வர்கள். கற்றுணர்ந்த பெரியோர்கள்லாம் என்ன பண்ணுவா, தாங்கள் இந்த பகவத் விஷயங்களையெல்லாம் எடுத்து உரைக்க வேண்டும் அப்படின்னு ஆர்வமாக இருப்பா. ஆனால் அந்த இடத்துல யாருமே இருக்க மாட்டா, அதை கேட்கறதுக்கு ஒருவரும் இருக்க மாட்டார்கள். இருந்தாலும் இவ என்ன பண்ணுவாளாம், தான் பகவானை பற்றி அறிந்த விஷயங்களே அப்படியே தாங்களாகவே அந்த பகவானுடைய வைபவங்களை எடுத்து சொல்வது, அதை வழக்கமாக கொண்டிருக்கிறார்களாம். அவளால் முடியாது. இல்லட்டினா யாராவது வரலையேன்னு பார்த்துட்டுருக்கா, வரலேனாலும் அது சாதாரணமாக அவளிருந்த பகவத் விஷயங்கள் வெளிவந்து கொண்டே இருக்கின்றன. அதைக்கு ஒத்தார்வால் இருக்கிறது இந்த எருமை மாடுகள் எல்லாம் அப்படின்னு காட்டுறான். ஆச்சாரிய பெருமக்கள், வியாக்கியான கர்த்தாக்கள் இந்த இடத்திலே கீதையிலிருந்தும் எடுத்து ஒரு உதாரணத்தை காட்டுகிறார்கள். அர்ஜுனனுக்கு பகவான் கண்ணபிரான் கீதையை உபதேசிக்கிறார். அவனும் கேட்பது போல இருக்கிறான். ஆனால் அவன் மனம் கலங்கி இருப்பதனாலே அவனால் இதை கேட்க முடியவில்லை. மனசு எங்கேயோ இருக்குது. இதை கண்டு கொண்டார் பகவான் கண்ணபிரான். அவர் என்ன சொல்கிறார், பூயையேவ மகாபாகோ சுணுமே பரம் வச்சா என்று அப்படியே சொல்கிறார் இந்த இடத்துல. இது மாதிரி தான் இந்த எருமைகளும் பசுக்களும் தாங்களாகவே திருவாய்ப்பாடியிலே பாலை பொழிந்து சேராக்குகின்றன என்கிறார்கள். இப்படித்தான் ஆண்டாளும் தோழிமார்களும் விடியற்காலையில் வெளுத்த விடியற்காலை கீழ்வானம் வெள்ளன்னு அப்படிப்பட்ட விடிய காலத்திலே கண்ணனை அன்போடு கண்டு அனுபவிக்க புறப்பட்டார்கள். உறங்குகின்ற இப்பெண்ணின் வீட்டு வாசலிலே வந்து பனிமழை மேலே பெய்ய அந்த இதை பிடித்து கொண்டு நிற்கிறார்கள். மேலே பனி வெள்ளம், அந்த இடத்துல தரையிலே பால் வெள்ளம், உள்ளத்திலே அன்பு பக்தி வெள்ளம், இப்படி அவர்கள் நிற்கிறார்கள்னு காட்டுறான். என்ன அற்புதமாக இருக்கிறது பாருங்கள். ஆயர்பாடியில் இந்த பெண்களுக்கு தலையெல்லாம் பனி வெள்ளம், தரையெல்லாம் பால் வெள்ளம், மனமெல்லாம் அவளுடைய மனமெல்லாம் மால் வெள்ளம். ரொம்ப அழகாக இருக்குல்ல இது. இதையும் நீங்கள் எல்லாரும் ஒரு வாட்டி சொல்லி பாருங்களேன். ஆயர்பாடி பெண்கள், அங்கே இருக்கிற பெண்கள் தரையெல்லாம் பனிவெள்ளம், தரையெல்லாம் பால் வெள்ளம், அவர்களுடைய மனமெல்லாம் மால் வெள்ளம். மால்னா யார்? திருமால், கண்ணன். அற்புதமாக இருக்குல்ல இது. ஆண்டாள் அருளி செய்த இந்த திருப்பாவையே ஒரு நாடகம் நடக்குது போலே இருக்கிறது. அனுபவித்து பார்த்தால் அது தெரியும். 30 நாளும் ஒவ்வொரு இதெல்லாம் போயிட்டு அனுபவித்து அது சொல்லுவதாக ஒவ்வொரு பாசுரத்திலும் ஒரு அற்புதமான ஒரு நாடகம் பார்ப்பது போலே அமைந்திருக்கிறது. ரொம்ப விசேஷமாக இருக்குது. வெளியில் இருக்கிற பெண்கள் எல்லாம் இப்போ குரல் கொடுத்து பார்த்தார்கள். அந்த உள்ளே இருக்கும் பெண்ணானவள் அவள் பதில் ஏதும் சொல்லாமல் இருக்கிறாள். உடனே இவர்கள் எல்லாம் வெளியிலிருந்து கேட்குறார் அவளை பார்த்து, கோவலர் குலத்தூதித்த நற்செல்வன் தங்கையே, பால்வள கொழிக்கும் ஆயர்குல பாவையே, கறவை செல்லும் கொழிக்கும் கோவலர் குடியில் பிறந்த கள்ளிப்பெண்ணே
வேடிக்கையாக சொல்கிறார். நாங்கள் எல்லோரும் உன் வாசல் அருகே வந்து நிற்பது தெரியாமல் படுக்கையில் கிடக்கும் பாவையே, உன் இல்லத்து வெளிவாசல் அருகே நிற்கும் எங்கள் தலையிலெல்லாம் இந்த மார்கழி மாதத்து காலை பனி பெய்கிறது. அந்த பனியையும் பொருட்படுத்தாமல் அந்த பாவ நோன்புக்கு உன்னை அழைத்து போவதற்காக நாங்கள்லாம் வந்து நிற்கிறோம். நாங்கள் வந்து நிற்பது தெரியாமல் தூங்கி கொண்டிருக்கிறாயே. நாங்கள் வந்து நிற்பது உனக்கு தெரியலையா? நீ கண் விழித்து பாராத காரணத்தினாலே நாங்கள் கூட்டமாக வந்து நிற்பது கூட உனக்கு தெரியவில்லை போலும். நாங்கள் வந்து இதோ வெறுமையாக நிற்கிறோம் இல்லையே. பகவான் ராமன் மனத்துக்கினிய மறைவனை பாடிக்கொண்டல்லவா நிற்கிறோம். சினத்தினால் தென்னிலங்கை கோமானைச் செத்த மனத்துக்கினியானை பாடவும் நீ வாய் திறவாய். இந்த இடத்துல மனத்துக்கினியான் யார்? ராமபிரான். சீதா பிராட்டியை வஞ்சமாக கடத்தி கொண்டு போய் தன் நாட்டில் மறைத்து வைத்திருந்த இலங்கைவேந்தன் ராவணனை கொன்று தன் மனைவியை மீட்டு கொண்டு வந்த அந்த கருணையாளன் அந்த ராமன், அவனை நாங்கள் புகழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவன் எப்படிப்பட்டவன்? மனத்துக்கு இனியவன் அவன், இந்த ராமன். அவனை நாங்கள் பாடுகிறோமே, மனத்துக்கு இனியவனை. அதை பாடுவதை கேட்டும் நீ எழுந்து வந்து உன் வாசலை திறக்க வேண்டாமா? இப்படி என்ன தூக்கம் உனக்கு அப்படின்னு கேட்குறார். வெளியிலே இருக்கும் பெண்கள், சரி போனால் போடுது, இனித்தான் எழுந்திராய். இது என்ன பேருறக்கம்? எல்லோரும் வெளியில் இருக்க அத்தனை வீட்டிலேருந்தும் இந்த நிகழ்ச்சியை பார்க்குறா, அது தெரிஞ்சுக்கோ, இதை நீ அறிவாயாக என்று எழுப்புகிறார்கள் வெளியே உள்ள பெண்கள், ஆண்டாள் கோஷ்டியினர். இப்பாசுரத்தில் கண்ணபிரானோடு அலைந்து கொண்டிருப்பவன் நற்செல்வன் என அழைக்கப்படுகிறான். உலகத்தில் ஒருவன் தான் செய்ய வேண்டிய கடமையை மறந்து நின்ற போதிலும் கண்ணபிரானோடு அவன் தோழமை கொண்டு தெரிந்தால் அவன் நற்செல்வனாவான் என ஆண்டாள் இந்த இடத்திலே நயம் காட்டுகிறாள். இந்த இடத்திலே பொதுவாக ஒரு கேள்வி பிறக்கும். ஒருத்தன் தான் செய்ய வேண்டிய நித்திய கடமைகள், நித்திய அனுஷ்டானங்கள், கடமைகள் அதையெல்லாம் செய்யாமல் இருந்து பகவான் கண்ணனிடம் போயிருந்தால் அது தகுமா? அது சரியான செயலாகுமா அப்படின்னு சில பேருக்கு சந்தேகம் இருக்கும். இந்த இடத்துல முக்கியமான ஒன்று நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது. நம்முடைய சம்பிரதாயத்திலே 2 வித தர்மங்கள் இருக்கின்றன. ஒன்று சாமானிய தர்மம், மற்றொன்று விசேஷ தர்மம். இந்த சாமானிய தர்மம், விசேஷ தர்மம் இவை 2க்கும் உள்ள வித்தியாசத்தை வேறுபடுத்தி காட்ட நம்முடைய பெரியோர்கள் அழகாக ஒரு விளக்கத்தை இந்த இடத்திலே சொல்லுகிறார்கள், உதாரணம் காட்டுகிறார்கள். திருவல்லிக்கேணி அப்படின்றது தான் எடுத்துப்போமே. திருவல்லிக்கேணி கோவில், பார்த்தசாரதி பெருமாள் கோவிலுக்கு அருகிலே ஒரு சிறுவன் இருக்கிறான். உபநயனம் ஆன சிறுவன், பள்ளிக்கு போய்விட்டு வந்துவிட்டான். அவன் பிரதி தினமும் சந்தியாவந்தனாதிகளை ரொம்ப ஒழுங்காக பண்ணுவன், ஒரு சமயம் கூட விடமாட்டான். ஒரு நாள் என்ன ஆகுது, பார்த்தசாரதி பெருமாளுடைய வீதி புறப்பாடாகிறது. அந்த வீதி புறப்பாட்டிலே இவன் கலந்துக்கிறான். வீதி புறப்பாடு நடந்து முடிந்து உள்ளே வரும்போது சாயங்காலம் இரவு வேலை கூட ஆகிப்போச்சு, 8 மணி கூட ஆயிடுச்சு. அவன் அன்று இந்த சந்தியாவந்தனம், சாயம் சந்தியாவந்தனம் பண்ணலை. அவன் தன் தாத்தாவிடம் கேட்குறான், தாத்தா நான் சாயங்காலம் இன்றைக்கி சாயம் சந்தியாவந்தனம் பண்ணலை, பெருமாளோட வீதி புறப்பாட்டில் இருந்துட்டேன். இப்போது இவ்வளோ நாழி ஆகிடுத்து, நான் சந்தியாவந்தனத்தை ஸ்கிப் பண்ணிடலாமான்னு கேட்குறான். அதற்கு அந்த தாத்தா சொல்கிறார், இன்றைக்கி பெருமாளோட வீதி புறப்பாடுக்கு போனதுனால்தானே தாமதமாயிற்று, பரவாயில்ல, அது விட்டுடலாம். இருந்தாலும் இப்பொழுது உனக்கு பண்ணுவதனாலேயும் தப்பில்லை. இப்போது பண்ண அந்த சாயம் சந்தியாவந்தத்தை நேரம் கழித்து பண்ணாலும் பரவாயில்லை, பண்ணாமல் விடுறதற்கு இந்த நேரம் கழித்து பண்ணுறது பரவாயில்லை. ஏன்னா இது சாமானிய தர்மம், பெருமாளோட நீ போனே அதுதான் விசேஷ தர்மம் அப்படின்னு காட்டுறார். இதைத்தான் கீதையிலும் பகவான் கண்ணன் காட்டுகிறார். கர்மண்யேவாதிகாரஸ்தே மாஃபலேஷு கதாச்சன. நாம் நமக்குள் செய்யும் கடமைகள் சாமானிய தர்மம், பெருமாளுக்கு செய்யும் தொண்டு இந்த கடமைகள் விசேஷ தர்மம். விசேஷ தர்மம் பண்ணும்போது
சாமானிய தர்மம் சிறிது விலகி போகும் வாய்ப்பு உண்டு. அந்த மாதிரியாக சமயத்திலே அது பரவாயில்லை என்று எக்ஸ்கியூஸ் பண்ணிடலாம். இருந்தாலும் அந்த சாமானிய தர்மத்தை நேரம் கழித்தாவது பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு இருந்தால் அதனை விடாது பண்ணுவது மிக முக்கியமாகிறது என்பது இதிலிருந்து பெறப்படும் கருத்தாகும். இன்றைய பாசுரத்திலே எழுப்பப்படும் ஆழ்வார் முதலாழ்வார்களிலே முதலாவது இருக்கும் பொய்கை ஆழ்வார். துவாபர யுகத்தில் தொண்டை நாட்டின் தலைநகரான பெருமை பெற்ற காஞ்சிபுரத்திலே திருவெக்கா என்னும் பதியில் உள்ள ஒரு பொய்கையில் பொற்றாமரை மலரில் ஐப்பசி திருவோணத்தில் திருமாலின் படைகளில் ஒன்றாகிய பாஞ்சஜன்யம் என்னும் திருச்சங்கின் அம்சமாக பொய்கையாழ்வார் அவதரித்தார். இந்த முதலாழ்வார்கள் அவதரித்த மாதம் நாளை பற்றி உபதேசத்தினாலே ஸ்ரீமத் மணவாள மாமனிகள் சாதித்திருப்பதை இன்றைக்கும் கடைசியாக ஒரு வாட்டி பார்த்துருவோம். ஐப்பசியில் ஓணம் அவிட்டம் சதயமிவை ஒப்பிலவா நாள்கள் உலகத்தீர் எப்பவும் பேசு புகழ் பொய்கையார் பூதத்தார் பேயாழ்வார் தேசுடனே தோன்று சிறப்பால் என்று அழகாக வர்ணிக்கிறார். இவர் அருளி செய்த திவ்ய பிரபந்தத்தின் பெயர் முதல் திருவந்தாதி. 100 பாசுரங்களை கொண்டது. எல்லாமே முதல் திருவந்தாதி ஆகட்டும், 2வது திருவந்தாதி, 3வது திருவந்தாதி எல்லாமே 100 பாசுரங்கள் அந்தாதி வடிவிலே அமைந்திருப்பவை. ஆழ்வார்கள் 10 பேருள் முதலாழ்வார் இவர். முதலாழ்வார்கள் மூவரையும் திருக்கோவலூர் எம்பெருமான் தன்னுடைய இடத்திற்கு வரவழைத்து இடைகளிலே நிற்கச் செய்து அவர்களுக்கு ஒரு நெருக்கத்தை உண்டாக்கி தன்னை பாடுமாறு அவன் பணித்து கொண்டு 3 பேரிலிருந்தும் 3 பிரபந்தம் வாங்கியிருக்கிறான். அதில் ஆனந்தப்படுகிறான் பகவான். திருக்கோவலூர் இடைகளில் நிற்கும் ஆயனான எம்பெருமான் கண்ணன். பொய்கை ஆழ்வார்களே பாடப்பட்ட பெருமை பொருந்திய ஸ்தலங்கள் திருவரங்கம், திருவெண்ணகர், திருக்கோவலூர், திருவெக்கா, திருவேங்கடம், திருப்பார்க்கடல், பரமபதம் முதலியன ஆகும். இவருடைய பாசுரங்கள் எல்லாமே மிகவும் எளிமையாக இருக்கக்கூடியவை. மேலோட்டமாக பார்த்தால் அதனுடைய அர்த்தத்தை புரிந்து கொள்ளலாம். அதற்கு எவருடைய உதவி இல்லாமல் படித்தாலே நன்றாக புரியும். அதில் இருக்கக்கூடிய சுவாபதேச அர்த்தங்களை பார்ப்பதற்குத்தான் நம்முடைய ஆச்சாரங்களை பயன்படுத்த வேண்டும். இப்போது நாம் ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்று நேற்று சொன்னார் போலே இந்த திருவாய்மொழி முதல் திருவந்தாதியிலும் ஓரிரு சில பாடல்களை இங்கு நாம் அனுபவிக்கலாம். அதுதான் பொருள் தானாகவே தெரிந்துவிடும். 11வது பாசுரம். வாய் அவனையல்லது வாழ்த்தாது, கை உலகம் தாயவனையல்லது தாம் தொழா, ஊனாக உண்டான் பேய்முல நஞ்சு ஊனாக உண்டான் உருவொடு பேரல்லால் காணா கண் கேளா செவி. அடுத்து 12. செவி வாய் கண் மூக்கு உடல் என்று 5 புலனும் புவி கால் நீர் விண் பூதமைந்தும் அவியாத ஞானமும் வேள்வியும் நல் அறமும் என்பரே ஏனமாய் நின்றார்க்கு இயல்பு. 14வது பாசுரம். அவரவர் தாம் தாம் அறிந்தவாறு ஏற்றி இவர் இவர் எம்பெருமான் என்று சுவர்மிசை சாட்டியும் வைத்தும் தொழுவர் உலகளந்த மூர்த்தி உருவே முதல். அடுத்த பாசுரம். முதலாவார் மூவரே, அம்மூவருள்ளும் முதலாவான் மூடிநீர் வண்ணன் முதலாயன் அல்லான் அருளல்லால் நாமநீர் வையகத்து பல்லாரருளும் பழுது. 16வது பாசுரம். மனசு அப்படியே கலக்கக்கூடியதான ஒரு பாசுரம். நம்ம நிச்சயமாக செய்யக்கூடியதுதான் இது. பழுதே பல பகலும் போயினவென்னு அஞ்சு அழுதேன் அரவணமேல் கண்டு தொழுதேன் கடலோதம் காலழைப்ப கண் வளரும் செங்கண் அடலோத வண்ணரடி. கண்ணன் வெண்ணெய் உண்ட சேஷ்டிதத்தை 24வது பாசுரத்தில் விளக்குகிறார். என்ன அற்புதமாக இருக்குது பாருங்க. விரலோடு வாய் தோந்த வெண்ணெய் கண்டு ஆட்சி உரலோடு உறப்பணித்த நான்று குரல் ஓவாது ஏங்கி நினைந்து அயலார்க்கான இருந்திலையே ஓங்கோத வண்ணா உரை. நம்முள் சில சமயங்கள் என்ன பண்ணுறோம்,
பெருமாளுடைய நாமத்தை சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஜப்பமாலையை கையில் வச்சுட்டு அதை அப்படியே தள்ளி தள்ளி கொண்டு வந்து பெருமான் பேரை சொல்லி அதாவது பெருமாளுடைய பேரை சொல்லிக்கொண்டே உருட்டி கொண்டிருக்கிறோம். அந்த மாதிரி சமயத்தில் மனசில் பகவானை நன்றாக சிந்தித்து செய்யப்படாமல் வெறுமே வாயாலே ஓதுவதனாலே அந்த பகவானுடைய நாமத்தை சொல்வதனாலே என்ன பயன் ஏற்படுகிறது? பயன் உண்டு, கண்டிப்பாக உண்டு. ஆனால் அதுக்கு உண்மையான பலன் அது மொத்தமாக பகவானை சிந்தித்து சொன்னால்தான் பலன் ஏற்படும். வெறும் 8 ஓதி உருவென்னும் அந்த அந்தியாலாம் பயனங்கன்னு இந்த பாட்டை 33வது பாசுரத்திலே சொல்கிறார். நகரம் அருள் புரிந்து நான் முகர்க்கு பூமேல் பகர மறைபயந்த பண்பன் பெயரினையே புந்தியால் சிந்தியாது ஓதி உருவென்னும் அந்தியாலாம் பயனங்கன். 53வது பாசுரம் அற்புதமான பாசுரம். ஆதிசேஷனை பற்றி. சென்றால் குடையாம், இருந்தால் சிங்காசனமாம், நின்றால் மரவடியாம், நீழ்கடலுள் என்றும் புனையாம், அணி விளக்காம், பூம்பட்டாம், புல்குமனையாம் திருமார்க்கரவு. பகவான் எங்காவது கிளம்பினார்னா அதுக்கு குடை மாதிரி அந்த இடத்துல இருக்கிறார் அந்த ஆதிசேஷன். அவர் பகவான் இருந்தால் ஒரு இடத்துல அமர்ந்தால் சிங்காசனமாக அவர் இருக்கிறார். பகவான் நிற்கும்போது அவருடைய திருவடிகளிலே பாதகமலங்களிலே மரவடியாக இருக்கிறார். இந்த நீழ்கடலுள் என்றும் புனையாம், அணி விளக்காம், விளக்காகவும் இருக்கிறார், பூம்பட்டாகவும் இருக்கிறார், புல்கும் அணையாகவும் இருக்கிறார். யார்? திருமார்க்கு அரவு என்று அற்புதமாக காட்டுகிறார். நாம் எல்லாம் பகவான்கிட்ட எப்படி நடந்துக்கணும் அப்படின்றது 63வது பாசுரத்திலே காட்டுறார். தோள் அவனையல்லால் தொழா, என் செவி இரண்டும் கேள் அவனது இன்மொழியே கேட்டிருக்கும், நானாளும் கோணாகனையான் குறை கடலே கூறுவதே நானாமை நல்லேன் நயம் அப்படின்னு காட்டுறார். சாற்றுமறைப்பாட்டான 99, 100 அந்த 2 பாசுரங்களையும் சொல்லி இதனை நிறைவு செய்வோம். உளன்கண்டாய் நன்னெஞ்சே உத்தமன் என்னும் உளன்கண்டாய், உள்ளுவார் உள்ளத்து உளன்கண்டாய், வெள்ளத்தின் உள்ளானும் வேங்கடத்து மேயானும் உள்ளத்தின் உள்ளான் என்று ஓரடியும் சாடுதைத்த ஒன்மலர் சேவடியும் ஈரடியும் காணலாமென் நெஞ்சே, ஓரடியில் தாயவனை கேசவனை தந்துழாய் மாலைசேர் மாயவனையே மனத்து வையம் தகலியா வார்கடலே நெய்யாக வெய்ய கதிரோன் விளக்காக செய்ய சொடராழியான் அடிக்கே சூற்றிலேன் சொல்மாலை இடராழி நீங்குகவே என்ன. இது முதல் பாசுரம். அந்தாதியானத்தினால அந்த ஆதியில் என்ன வருதோ அதை சொல்லணும் இல்லையோ, அதனால் முதல் பாசுரத்தோடு முடிப்பதை வழக்கமாக கொண்டுள்ளார்கள். இதுதான் இந்த வையம் தகலியான்ற முதல் பாசுரம். ஆண்டாள் திருவடிகளே சரணம். ஆழ்வார் எம்பெருமானார் ஆச்சாரியன் ஜீயர் திருவடிகளே சரணம். ஸ்ரீமதே ரம்யதாமாத்ரு முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீ ரங்கவாசினே பூயாத் நித்யஸ்ரீ மங்களம்.